ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ரவையும் ராகி மாவையும் வச்சு சூப்பரான ஒரு கிச்சடி பண்ணியிருக்கோங்க. இதுக்கு நல்ல அசத்தலான ஒரு தேங்காய் சட்னியோடு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போதையும் அப்படியே ருசித்து சாப்பிட்லாங்க. இந்த கிச்சடி செய்கிறதுக்குமே ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுங்க. இந்த 10 நிமிஷத்தில் நம்ம ரவை கிச்சடியும் பண்ணிடலாம், தேங்காய் சட்னியும் பண்ணிடலாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு. இதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வேர்க்கடலை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த கடுகு நல்லா வெடித்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் நல்லா செவந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு, கடுகுமே நல்லா வெடிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். அதே போல் 2-3 பச்சை மிளகாவையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க. இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ராகி மாவுலையும் ரவையை வச்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. இப்போ இதில் 1 கப்புக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேங்க. ரவை சேர்த்தா பிறகு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயேவும் இந்த ரவையை வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கிறணும். அதுக்கப்புறமா 1 கப்புக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். ராகி மாவு சேர்த்தா பிறகு அதே போல் தான் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ராகி மாவு நம்ம கிச்சடி பண்ணும் போது கெட்டிகள் விழுகாமல் நல்லா இருக்குங்க. இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். அந்த டயத்தில் நம்ம உப்பு சேர்க்குறதுக்கு நேரம் இருக்காது. அதனால் இந்த டயத்துலேயே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ராகி மாவு சேர்த்து 2-3 நிமிஷம் ஆயிடுச்சுது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்குறதுமே பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டரு சேர்க்கக்கூடாதுங்க. இந்த பக்கம் நம்ம கிச்சடி செய்ய ஆரம்பிக்கும் போதேவும் அந்த பக்கம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறணுங்க. ரவை 1 கப்பு எடுத்தோம், ராகி மாவு 1 கப்பு எடுத்தோம். இந்த 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துக்கிறணுங்க. நல்லா தண்ணியை எடுத்து நல்லா பக்கத்தடுப்பில் கொதிக்க வச்சுக்கிறணும். இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கெட்டிகள் கொஞ்சம் கூட விழுகாதுங்க. நம்ம கலந்து விட அது சரியாயிரும். நல்லா ரவையெல்லாம் தண்ணியை உறிஞ்சு சூப்பராக வந்துடும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ரவை நல்லா உறிஞ்சிருச்சு. நல்லா ரவையுமே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் ஒரு தேங்காய் சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கிற போகிறோம். ஒரு 1.5 சில்லு அளவு தேங்காய் சில்லு எடுத்துருக்கிறேன், 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், 1 கைப்பிடி அளவு பொரிகடலை, 2 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன், தோலோடு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கிச்சடியை பார்த்துடலாம். மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுது. இடையில 2-3 தடவை நான் கலந்து விட்டுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் சட்னியை அடித்து எடுத்து வச்சுருக்குறோம். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்சி சாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் சட்னி அந்த பவுலில் சரியாக தெரியலேன்னு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேங்க. கொஞ்சம் தண்ணியாக இந்த தேங்காய் சட்னியை வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த ராகி கிச்சடியோடு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வத்தல் கிள்ளி போட்டு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்துருக்குது. நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ராகி கிச்சடிக்கு இந்த மாதிரி தேங்காய் தண்ணி சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போதையும் அப்படியே ருசித்து சாப்பிடுவீங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போதையும் அப்படியே கடிப்பட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதை செய்யும் போது ருசித்து சாப்பிடுவீங்க. இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. மெயினாக சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ராகி மாவில் கிச்சடி பண்ணி சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அப்படியே நீங்கள் சாப்பிட்டு வர ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுகர் கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கிச்சடி வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ருசியாக சாப்பிட்டது போலையும் இருக்குங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டது போல் இருக்குங்க.
சரிங்க, நீங்கள் மிஸ் பண்ணாமல் இது போல் ராகி கிச்சடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.